மினசு கொம்பாவா கியோனு பொம்போ உயேனி நீ குவாயத்தே. நம்ம கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிராமர் உயேனி. ஆன் டாப் ஆஃப் தட், இன் அடிஷன் டு தட், நீங்கள் தமிழில் சொல்லணும்னா அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ரீசன் இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷன் ஆல்ரெடி இருக்கும்போது அதே டைரெக்ஷனில் நம்ம நல்லதாவோ கெட்டதாவோ இன்னொரு ஒரு ரீசனை ஆட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஸ்ட்ராங்காக ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த உயனி யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பீன்ற சென்டென்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஏ நெகட்டிவாக இருக்க போது பியும் நெகட்டிவாக இருக்கணும், அண்ட் ஏ பாசிட்டிவாக இருக்க போது பியும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எசு உயேனி ஒஷி. ஸோ இதில் வந்து சீப்பாகவும் இருக்குது, நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து கொன்ன தோசாவா தக்காய் உயேனி ஒய்ஷி குனாய். இது காஸ்ட்லியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ரெண்டுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம், செகண்ட் சென்டென்ஸ் ரெண்டுமே நம்ம ரெண்டு சிச்சுவேஷனுமே நம்ம நெகட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளெயின் ஃபார்ம் கூட உயனி. ஸோ இ அட்ஜெக்டிவ் கூட டைரெக்டாக உயனி, அண்ட் வேர்ப் பிளெயின் ஃபார்ம் கூட உயனி. நான் அட்ஜெக்டிவ் கூட வரப்போது நான் அஃபிக்ஸ் பண்ணுவீங்க, நவுன் கூட வரப்போது நோ அஃபிக்ஸ் பண்ணி உயனி யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தல. ஃபர்ஸ்ட் ஒன், ஷிகத்தோகா இசோகஷி உயனி ஜாங்கியமோ ஓய் தேசு. மை ஒர்க் இஸ் பிஸி அண்ட் டாப் ஆஃப் இட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஓவர் டைம். ஸோ என்னோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு மேலே நான் பார்க்குற ஓவர் டைமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் ஒன், கியோவா அச்சுயு உயனி ஒந்தோகா தக்கா குத்தே சுக்காரை மஷ்தா. டுடே இஸ் ஹாட் அண்ட் டாப் ஆஃப் தட் த ஹியூமிடிட்டி இஸ் ஹை. இன்னைக்கு வந்து வெப்பநிலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு மேலே ஹியூமிடிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொன ஹோத்தருவா பென்ட்ரினோ உயனி ரியோக்கின்மோ எஸ்இ தேஸ். த ஹோட்டல் இஸ் கன்வீனியன்ட் அண்ட் டாப் ஆஃப் தட் த ப்ரைஸ் இஸ் சீப். இந்த ஹோட்டல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதுக்கு மேலே ப்ரைஸுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. லாஸ்ட் ஒன், ஜிக்கோகா ஒக்கித்த உயனி தென்ஷாகா ஒக்ரே மஷ்தா. இன்னைக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு மேலே ட்ரெயினும் லேட்டாக வந்துச்சு. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ண கொத்துபா பார்த்துடலாம். ஜாங்கியோ ஓவர் டைம், அட்சுயி ஹாட், ஷிட்சுதோ ஹியூமிடிட்டி, தக்காய் ஹை, சுக்காரேரு டு கெட் டயர்ட், பென்ட்ரி கன்வீனியன்ட், ரியோக்கின் ஃபீ ஆர் ப்ரைஸ், எசுயி சீப், ஜிக்கோ ஆக்சிடென்ட், ஒக்கீரு டு ஹேப்பன், தென்ஷா ட்ரெயின், ஒக்குரேரு டு பி டிலைட். நம்ம கிளாஸோட நெக்ஸ்ட் கிராமர் நீ குவாயத்தே. ஸோ இந்த நீ குவாயத்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சொன்னோம் உயே, அதுக்கு மேலே அண்ட் ஆல்சோ தாக்கே தேனக்கு, நாட் ஒன்லி ஏ மட்டும் இல்லை பியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சண்டே எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அது மட்டும் இல்லை வாலண்டரி ஒர்க்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஷெடியூலை ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, இன்ஃபர்மேஷனை இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைமில் நீ குவாயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த உயனி முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், இந்த உயனியும் நீ குவாயத்தையும் ஒரே மாதிரி கிராமர் தான், ஒரே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எங்கே டிஃபர் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். நீ குவாயத்தை வந்து ஏ மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து பிஎம்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஒரு பேரலல் இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நீ குவாயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உயனி வந்து ஒரு ஏ பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கு மேலே பி, ஒரே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஒரு ரீசனை ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணுறதுக்கு இந்த உயனி யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீ குவாயத்தை வந்து ஒரு சென்டென்ஸ் குட்டாக சொல்லிட்டு அதுக்கு ஹாந்தாய வேற ஒரு சென்டென்ஸ் அதே சென்டென்ஸில் பேட் இன்ஃபர்மேஷனும் குட் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுக்கும் போது நீ குவாயத்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் உயனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஒரே டைப்பாக இருக்கணும். இப்போ பாசிட்டிவ் பற்றி சொன்னீங்கன்னா அதோட அட்டாச் பண்ணுற சென்டென்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான் ஆட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நீ குவாயத்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சூக்கின் ஜிகான்கா நகாய் நீ குவாயத்தை சைத்தக்கு கின்மூமோ கனோதேசு. இன் அடிஷன் டு ஹேவிங் அ லாங் கம்யூட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும் இந்த ஒர்க்குக்காக, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பாசிபிள் இந்த ஜாபில் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன் சென்டென்ஸ் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது ஒரு மாதிரி மைனஸ் சென்டென்ஸ் தானே, அது கூட நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பாசிபிள்னு ஒரு அடிஷனாக ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் போடுறீங்க. ஆனால் இதே சுச்சுவேஷனில் உயனி நம்ம போட முடியாது, ஒரே பேட்டர்னில் தான் வரும் உயனி நம்ம யூஸ் பண்ண போது. ஓகே, நம்ம இப்போ ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். நவுன் கூட யூஸ் பண்ண போது நீ குவாயத்தே, வேர்ப் கூட டிக்ஷனரி ஃபார்ம் மட்டும்தான் வரும், ப்ளஸ் நீ குவாயத்தை போட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தல. ஃபர்ஸ்ட் ஒன், நிஹுங்க நீ குவாயத்தை ஏகோமோ பெங்கே ஷித்தேமஸ். இன் அடிஷன் டு ஜாப்பனீஸ் ஐம் ஆல்சோ ஸ்டடிங் இங்கிலீஷ். ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து நான் இங்கிலீஷுமே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஏ கூட சேர்ந்து பியும். ஷிகத்தோ நீ குவாயத்தை கஜி மொஷித்தேமஸ். இன் அடிஷன் டு ஒர்க் ஐ ஆல்சோ டூ ஹவுஸ் ஒர்க். நான் ஜாப் கூட சேர்ந்து ஒர்க்கும் ஹவுஸ் ஒர்க்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அமேகா ஃபுரு நோ நீ குவாயத்தை கசே மொசுயோக்கு நரிமஷ்தா. இன் அடிஷன் டு த ரெயின் ஃபாலிங் த விண்ட் ஆல்சோ பிகம் ஸ்ட்ராங். ஸோ மழை கூட சேர்ந்து விண்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, காற்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லாஸ்ட் சென்டென்ஸ், ஷோஷிகா நீ குவாயத்தை கோரேக்காமோ சுசுந்தே மசு.
ஸோ பர்த் ரேட் மட்டும் டிக்ளைன் ஆகல, வயசாகுறவங்களும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க. இன் அடிஷன் டு த டிக்ளைனிங் பர்த் ரேட், பாப்புலேஷன் ஏஜிங் இஸ் ஆல்சோ ப்ராக்ரஸிங். இங்க பார்த்தீங்கன்னா, மெயினா நீங்க பார்த்தீங்கன்னா, ஏயும், பியும் சேர்ந்து நம்ப யூஸ் பண்றோம். அது மாரி ஒரு காரணத்த சொல்றதுக்கு, நம்ம வந்து நீக்கு வாயத்தை போட்டு நம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஏ மட்டும் இல்ல, தென், தாக்கே, நக்கு. ஸோ, பியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, இதுவும் சொல்றதுக்கு நீக்கு வாயத்தை நம்ம யூஸ் பண்றோம். கொத்துப பாத்துல ஃபர்ஸ்ட் ஒன் கஜ்ஜி, ஹவுஸ் ஒர்க், கசே, விண்ட், சுயோய், ஸ்ட்ராங், ஷோஷிகா, டிக்ளைனிங் பர்த் ரேட், கோரேகா, ஏஜிங் பாப்புலேஷன், சுசுமு டு ப்ராக்ரஸ். Thank you for watching. Ishoni Nihongo Benkyo Shite Gambari Masho. Please follow for more JLPT grammar in Tamil.